பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம்னு சொல்லி ஃப்ரான்ஸு யூகேலாம் சொல்லியிருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஹம்பக்கு. ஏன்னா காந்தி ஒரு முறை சொல்கிறாரு, மலமல்லும் தொழிலுங்கிறது ரொம்ப புனிதமானது, தெய்வத்துக்கு உகந்தது, நான் அடுத்த ஜென்மத்தில் மலமல்லும் தொழிலாளியாக பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேனாரு. அம்பேத்கர் உடனே சொன்னார், அதுக்கு ஏன் நீங்கள் அடுத்த ஜென்மத்தை வரைக்கும் காத்திருக்கணும், இந்த ஜென்மத்திலே இப்போவே நீங்கள் மலை தள்ளி புனிதமாகி விட வேண்டியதானு கேட்டார். காந்தி கப்சிப் தான் ஆகிறார். அந்த மாதிரி தாங்க இன்னும் ஒரு மாதம் கழித்து பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிப்போங்கிறான் ஃப்ரான்ஸும் யூகேயும். ஆனால் இந்த ஒரு மாதத்துக்கு என்ன நடக்கும்? இப்போ முழுக்க முழுக்க பட்டியலில் குழந்தைங்க சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதத்தில் ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க. இதுக்கு மேலே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசாவை நாங்கள் காலி பண்ணி அழிச்சே தீருவோங்கிறான். அதுக்குள்ளே இஸ்ரேல்காரன் வந்து அங்கே ஒரு தனியாக இன்னொரு கேம்ப் அமைக்கிறான்னு இருக்கான், சுருக்கமாக போட்டு மக்கள்லாம் கொள்றதுக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஈரானை பேச்சுவார்த்தைங்கிற முறையில் அழைச்சி அவங்கள அடக்க பார்க்குறாங்க. யமன் ஹவுதிகள் பாலஸ்தீன் சப்போர்ட் ஆகாங்க, அவங்கள வந்து சவுதி அரேபியா அடிக்குது. இப்படி மொத்தமாக காசாவை அடிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் அங்கீகரிக்கணும்னு 2 பேரும் சொல்லிட்டானா யார் கேட்பா அவங்கள? அதனால் வந்து இது ஹம்பக்கான விஷயம். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாலஸ்தீனத்தை அழிச்சிருக்காங்கிறது தான் உண்மை. இதை நம்பக்கூடாது.